ஹலோ ஹபீபி. நடிகர் விஜய் கோலிவுட்ல ஒரு டாப் ஹீரோல ஒரு ஆளா இருக்காங்க. இப்போது அவர் கவுட் படத்துல நடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னும் ஒரு 2 படங்கள் மட்டுமே நடிக்கவிருக்கும் அவரு. பிறகு முழுக்க முழுக்க அரசியல் களத்துல குதிக்க வராங்க அப்படிங்கிற மாரி சமீபத்துல அவரோட தமிழக வெற்றி கழக கட்சியையும், கொடியும், பாடலும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவர் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி வருதுங்க. என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த காணொளியில பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் சினிமாவுல விஜய் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. இதுவரை 68 படங்கள் நடிச்சிருக்காங்க. அவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில வெங்கட் பிரபு இயக்கத்துல கவுட் படத்துல இப்போது நடித்து முடித்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் அடிக்கும் அப்படின்னு பார்த்த விஜய் ரசிகர்கள் அனைவரும் இப்போது உறுதியாக கூறி வராங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி படமானது ரிலீஸ் ஆக இருக்கு. அஜித்துக்கு எப்படி வெங்கட் பிரபு மங்காத்தா படத்தை மெகா ஹிட்டா கொடுத்தாரோ அதே போலவே இந்த படத்தையும் தளபதி ரசிகர்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. மேலும் படத்தினோட ரிலீஸுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. டிக்கெட் புக்கிங் தொடங்கி விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான தேட்டர்ல முதல் காட்சிகள் டிக்கெட்கள் விற்று திறந்துவிட்டன அப்படின்னு சொல்லப்படுது. முதல் முறையா வெங்கட் பிரபுடன் விஜய் கூட்டணி அமைத்திருந்தாலும் இந்த படத்தின் மீது உச்சகட்டமான ஆவலை ரசிகர்கள் மீது எதிர்பார்த்திருக்குங்க. மேலும் விஜய் இப்போது ஸ்டாராக இருந்தாலும் அவர் எப்போதும் சிம்பிளா தான் பழவாரு இவர் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் பலரும் கூறியிருந்தாங்க. அதன் காரணமாகவே அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அதே போல வயதானாலும் ஸ்டைலும் அழகு இன்னும் போகாம இருப்பதை பார்த்தாலும் ஒட்டுமொத்த திரையுறவினரும் ஆச்சரியத்துல மூழ்கி இருக்காங்க அப்படின்னாங்க உண்மை. விஜய் இன்னும் ஓரிரு படத்துல மட்டுமே நடிக்கவிருக்கிறார். இந்த படத்தை தற்போதைய தலைமுறை இயக்குநர்களால் முக்கியமானவர்களாக கருதப்படும் வினோத் இயக்குறாங்க. கண்டிப்பா விஜயின் கடைசி படத்தை தரமா படம் செய்ய வேணும் அப்படின்னு முனைப்புல இருக்காங்க. மேலும் அந்த படம் அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்குங்க. இந்த நிலையில கவுட் படத்தின் ப்ரொமோஷன் பணிகளில சூடுபிடித்திருக்காங்க. அதனை எடுத்து படத்துல நடித்திருக்கும் வைப் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில ஒரு முறை விஜயுடன் படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். சாலார் படத்துக்கு டிக்கெட் புக் செஞ்சிருந்தோம். எனக்கு அந்த டிக்கெட்டை அனுப்பியிருந்தாங்க. அதுல பால்கனி இல்லாமல் கீழே டிக்கெட் புக் செஞ்சது. அதனை பார்த்து நான் டிக்கெட் தப்பா புக் செஞ்சிருக்கீங்க, கீழே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர்களே விஜய் சார் இப்படித்தான் படம் பார்க்க ரசிகர்களோடு ரசிகராக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தியேட்டருக்கு சென்று படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களையும் ஆக்கிரமிச்சு வருது. நாங்கள் சொல்லணும் இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.